நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்ற வருட பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2025 பொருளாதார முன்னேற்றம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு காலம்தான் இது. உங்களோட வருமானம் இன்னுமே அதிகரிக்கும். இப்போ வந்து ஒரு 20K வாங்கிட்டுருக்கீங்க சேலரினா, அடுத்து வந்து 30Kவோ இல்லை 40Kவோ அதுக்கான நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். வருமானம் உயரும். பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வருமானத்தில் அதிகரிப்பு கண்டிப்பாக இருக்க போகுது. சரிங்களா? உங்களோட நிதிநிலை உயர்வதோட உங்கள் சமூக நிலை சொசைட்டிலையுமே உங்களுக்கான ஒரு நல்ல பொசிஷன் இருக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இதுக்கப்புறம் உங்களை பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்டாக கைண்டாக நடந்துப்பாங்க உங்ககிட்ட. சரிங்களா? திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, திருமணத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களோட திருமணம் கண்டிப்பாக கைகூடும். திருமணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை துணையோட ரொம்பவே இணக்கமாகவும் நெருக்கத்தோடையும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ அவங்களோட வருமானமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுது. அவங்களோட வருமானமும் நல்லதாக இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேலையிலையும் முன்னேற்றம் கிடச்சி அந்த காசுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, திருமணமானவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் இந்த ஆண்டில். சரிங்களா? இந்த வருஷத்தில் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நிறைய டிவோஷனல் ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, வழிபடும் ஸ்தலங்கள், அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வருவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக வளர்ச்சி இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரெஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து எக்ஸ்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா? வெளிநாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னும் அதில் வந்துட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஈடுபடுவாங்க இல்லையா, சொந்த ஊரில் இருந்தே, அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க, இல்லாட்டி ரியல் எஸ்டேட் இல்லை இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி ஓனாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இது வரைக்கும் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன் தான் பார்த்தோம். இப்போ வந்துட்டு தனித்தனியாக வேலை, திருமண வாழ்க்கை, மாணவர்களுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்றத பார்த்துடலாமா? வீட்டு உபயோக திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு புதுசாக பிரான்ச் திறக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது அதிகமாக லாபம் கிடைக்கும். சரிங்களா? புது புது பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அதன் மூலயமா உங்களோட பிஸ்னஸில் நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கோல் வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, புது புது கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய நல்ல அமௌண்ட், அதாவது லாபம் கிடைக்கும். சரிங்களா? புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் விரும்புகிற வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது.
உங்களோட வேலைக்கு ஏற்ற ஸ்கில் எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்கில் வந்துட்டு கண்டிப்பாக அவசியம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு க்ரோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுக்கான ஸ்கில்லை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய நீங்கள் வந்துட்டு உதவி பண்ணுவீங்க. வேலை சம்மந்தமாக நிறைய ட்ரெயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே போல் அவங்களோட சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா வேலையுமே வந்துட்டு டீம் ஒர்க்காக வந்துட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதன் மூலயமா ஈஸியாக உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். உங்களோட பணிக்காக ஒரு நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு வேலை செய்கிறீங்களோ அதுக்கான பாராட்டுகளும் சரி, அங்கீகாரமும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஹையர் பொசிஷன், அதாவது ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வந்துட்டு நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தொழில் மற்றும் வேலை ரெண்டுமே சிறப்பாக தான் இருக்க போகுது. இன்னும் உங்களோட உத்தியோகத்தில் ஏற்றம் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மனை பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் மேஷ ராசியை சேர்ந்தவர்களோட காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரி பலன்கள் இந்த வருஷத்தில் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வருஷத்தில் உங்களோட காதல் உறவுகளில் நிறைய நல்லிணக்கம் ஏற்படும். காதல் ஜோடிகளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வெளியே எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதே போல் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் லவர்ஸ்குள்ளே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது சீக்கிரமாக தானாகவே சரியாகிடும். அப்படி தானாக சரியாகலைன்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசி சரி பண்ணிடுங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆண்டில், சரிங்களா? ஏப்ரல் மாதத்தோட ஸ்டார்டிங் டைமில் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆன்மீகம் சைடு, அதாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அந்த மாதிரி ட்ராவல் எல்லாமே பண்ணுவீங்க. இது வந்து உங்கள் 2 பேருக்கிடையே இன்னுமே நெருக்கத்தை உருவாக்கும். இந்த ஆண்டில் வந்து திருமண வயசில் இருக்கவங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புதுமண தம்பதிகள் வந்து சின்ன சின்ன ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஜூலை மாதத்தில் வந்துட்டு நடுத்தர வயது தம்பதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது எல்லாமே பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து தானாகவே சரியாகிடும். அமைதியான தாம்பத்திய உறவுக்காக 2 பேருமே வந்துட்டு உங்களோட மனசை வந்து சமமாக வச்சுக்கணும், சரிங்களா? அந்த பரஸ்பர மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். இந்த வருஷத்தில் ஃபேமிலி லவ் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்க மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அதுவும் தானாகவே சரியாகிடும். கண்டிப்பாக வந்துட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, காதல் உறவுலையும் சரி ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. திருமண உறவில் இன்னுமே நல்லிணக்கம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுக்கிர பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? இப்போ அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆண்டில் வந்து உங்களோட பொருளாதார நிலை மற்றும் சமூக நிலை ரெண்டுமே வந்து முன்னேற்றம் அடைவீங்க. பணவரவும் இருக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு நல்ல பொசிஷன், நல்ல மரியாதையும் இருக்கும், சரிங்களா? தொலைத்தொடர்பு துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதன் மூலயமா இன்னுமே உங்களால் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் நல்லா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வர வருமானத்தில் செலவுகளில் தேவையற்ற செலவுகளில் கம்மி பண்ணிவிட்டு சேமிக்க பாருங்கள். அதை வந்துட்டு உங்களோட எதிர்காலத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்னுமே கூடுதல் வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கவனமாக யோசித்து பண்ணுங்கள், சரிங்களா?
இந்த ஆண்டில் வந்துட்டு மேஷ ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து அதிகமாக ஆடை ஆபரணத்தில் செலவு செய்வீங்க. ஆண்கள் வந்துட்டு தங்க நகை வந்து வாங்கி சேமிக்க ஆரம்பிப்பாங்க, குடும்பத்தில் இருக்க ஆண்கள். சரிங்களா? அதாவது ஆடை ஆபரணம் இதெல்லாமே வந்துட்டு பொதுவாக நீங்கள் வாங்கி சேமிக்க ஆரம்பிப்பீங்க. கலை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு அக்டோபர் மாதம் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு பண வரவும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் தொடங்கலாம். அப்படி இல்லை வீடு வாங்கணுன்னாலும் நவம்பர் மாதத்தில் தொடங்கிறது மூலயமா ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வங்கி கடன் வாங்கி நீங்கள் வந்துட்டு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணுன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். அதான் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வாங்குங்க. சரிங்களா? ஒரு சிலர் வந்துட்டு ஆசிரியர் தொழில் செஞ்சுட்ருப்பீங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு நிலம் இல்லாட்டி சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட சமூக அந்தஸ்து இந்த ஆண்டில் கண்டிப்பாக உயரும். ஓகேங்களா? உங்களோட தனநிலை உயர்வு பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜை செய்கிறது இன்னுமே சிறப்பாக அமையும். அடுத்ததாக மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கற்றலில் புது புது திறமையை வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத எல்லா டேலண்ட்டையுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ரொம்பவே சிறப்பாக படிப்பாங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்தில் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக கவனித்து அழகாக படிப்பாங்க. கல்வியில் சிறந்து வந்துட்டு இருப்பீங்க பொதுவாகவே மாணவர்கள் எல்லாருமே. இருந்தாலுமே வந்து நடுநிலை பள்ளி மாணவர்கள் வந்து ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் படிப்பில் கொஞ்சம் ஆர்வத்தை வந்துட்டு கம்மி பண்ணிடுவீங்க. ஏன்னா மைண்ட் வந்துட்டு டைவர்ட் ஆகும். நிறைய விஷயத்தில் டைவர்ட் ஆகும்போது நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட மைண்டை சமநிலையில் எது உங்களுக்கு தேவையோ அதில் வந்துட்டு ஈடுபடுத்திக்கணும். ஓகேங்களா? கல்வி தான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். அதனால் தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கவனமாக படிங்க. சரிங்களா? நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வந்துட்டு உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. படிப்புலேயும் சரி, அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுலேயுமே சரி உங்களோட டேலண்ட் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு கவனமாக படித்தாலே சிறப்பாக வந்துட முடியும். வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான சான்சஸுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வந்துட்டு பணம் வந்து உங்களால் செலவு பண்ண முடியல படிக்கிறதுக்கு அப்படின்னா நிதி உதவி செய்வாங்க இல்லையா, உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு சிலரோட சப்போர்ட் மூலயமா நீங்கள் வந்து படித்து அழகாக நல்ல வேலைக்கும் போயிடுவீங்க. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலும் உங்களோட படிப்பில் நீங்கள் இன்னுமே வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சரஸ்வதி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அடுத்ததாக மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பலன் இந்த 2025ஆம் ஆண்டில் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஏன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன இல்லைனாலும் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்பப்போ சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மூலயமா ரொம்பவே உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சிறு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜான் மந்த் இல்லை ஃபெப்ரவரி மந்தில் வந்துட்டு சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல சத்தான உணவு கொடுக்கறது மூலயமா அவங்களோட உடல் உபாதைகளை தடுக்கலாம். சரிங்களா? வயிறு, செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதன் மூலயமா எல்லாமே வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். பெருசாக உங்களால் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்கிங் போகிறது, இல்லை ஸ்கிப்பிங், யோகா, தியானம், இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் உங்களை வந்துட்டு உங்களோட பாடியை கொஞ்சமாவது ஆக்டிவாக வச்சுக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வீட்டில் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு வெயிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுமே வந்து கரெக்டான ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? வழக்கமாக வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேஷ ராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. மூட்டு வலி இந்த மாதிரி உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் ஆரம்பத்துலேயே அதை வந்து சரி பண்ணிடுங்க. சரிங்களா? கண் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ ஐ செக்கப் பண்ணிக்கிறதும் ரொம்பவே நல்லது. உங்களோட உடல் நலம் மேம்பெறணும், இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தன்வந்திரி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வீட்டிலையே வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு வர பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட உத்தியோகம், சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமையில் பார்வதி அம்மனுக்கு பால் அபிஷேகத்துக்காக பால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களோட உத்தியோகத்தில் மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பசாமி கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தனநிலை உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் சின்னதாக காமதேனு விக்கிரகம் வச்சு அதுக்கு வந்து மொச்சை பயிரோட நெய்வேத்தியம் வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். படிப்பில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயே நெய் தீபம் ஏற்றலாம். அந்த 3 நெய் தீபம் வச்சு ஏற்றுறது மூலயமா உங்களோட படிப்பில் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் சகல சம்பத்துகளோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்காளி பூஜை செய்யலாம். சரிங்களா? இந்த 2025 உங்களுக்கு சாதகமான மாதங்கள் எது எதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஜனவரி, மார்ச், ஜூலை, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதெல்லாமே ரொம்பவே சாதகமான மாதமாக அமைய போகுது. சாதகம் இல்லாத மாதங்கள்னு பார்த்தோன்னா பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதங்களாக அமைய போகுது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கான இந்த வருட பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட மேஷ ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி.